வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அஸ்ட்ரோ குபேரன். ஆர்யா டிவைன் சக்சஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு 7 மே வியாழக்கிழமை நாள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பேசப் போகிறோம். இன்றைய நாளை எப்படி திட்டமிட வேண்டும், எந்த நேரத்தில் எந்த லாபத்தை பெறலாம், முழு விவரத்தையும் பாருங்கள். வீடியோவின் இறுதியில் அதிர்ஷ்ட நிறம், எண் மற்றும் சரியான பரிகாரங்களும் உள்ளன. முன்னே செல்லும் முன் தயவு செய்து வீடியோவை லைக் செய்யவும். ஜாதக ஆய்வுக்காக முன் காட்டப்பட்டுள்ள எண்ணிற்கு மெசேஜ் செய்து அப்பாயின்மெண்ட் நிர்ணயிக்கவும். பஞ்சாங்கம் பற்றி பேசினால் 7 மே அன்று பஞ்சமி திதி காலை 10 மணி 17 நிமிடம் வரை இருக்கும். அதன் பின்னர் ஷஷ்டி திதி தொடங்கும். பூர்வாஷாடா நட்சத்திரமும் கிருஷ்ணபக்ஷமும் இருக்கும். அபிஜித் நேரம் இன்று காலை 11:51க்கு தொடங்கி 12:44க்கு முடியும். ராகு காலம் மதியம் 1:58க்கு தொடங்கி 3:38க்கு முடியும். ராகு காலத்தின் போது முதலீடு அல்லது மாற்றங்கள் செய்வதை தவிர்க்கவும். சந்திர நிலையை பார்க்கும் பொழுது இன்று சந்திரன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கிறார். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் நட்சத்திரம், திதி, யோகம் ஆகியவற்றின் தாக்கத்தால் வெளிநாட்டு பயண வாய்ப்புகளை தரும். வெளிநாட்டு நிலத்திலிருந்து நன்மை கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இன்று வெளிநாடு சார்ந்த பல காகிதப் பணிகள், நிலுவையில் இருந்த வேலைகள் முடியும். அரசியல் மற்றும் அரசு சார்ந்த பணிகள் நடைபெறும். தந்தையின் தொழிலில் லாபம் கிடைக்கும். பெரிய சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளின் ஆதரவும் கிடைக்கும். ஜாதகத்தில் 9ஆம் வீடு மற்றும் 2ஆம் வீடு வலுவாக இருந்தால் லாட்டரி வரை யோகங்கள் உருவாகலாம். கர்ம பலன் என்ற நிலை தெளிவாக தெரிகிறது. நீங்கள் நல்ல ஆலோசகராக நிரூபிக்கப்படுவீர்கள். இன்று நீங்கள் கொடுக்கும் ஒரு ஆலோசனை யாரோ ஒருவரின் வாழ்க்கையை மாற்றக்கூடும். அதனால் இன்று மக்களுடன் பேசி பழகுவது நல்லது. குடும்பம் தொடர்பான எந்த பிரச்சனையும் இருந்தால் அதற்கான தீர்வும் கிடைக்கும். மங்களகரமான காரியங்கள், பெரிய திட்டங்கள், முக்கிய முடிவுகள், பெரிய வாங்குதல்கள் போன்றவற்றை இன்று ஆராய்ந்து முடிவு செய்யலாம். இந்த நாள் பங்குச் சந்தை மற்றும் கமாடிட்டி துறையிலும் லாபம் தரும். முதலீட்டிற்கும் இது உகந்த நேரம். மாற்றம் செய்ய விரும்பினாலும் இந்த நாளை தேர்வு செய்யலாம். மாணவர்கள் சிறந்த முடிவுகளை பெறுவார்கள். படிக்க அமர்ந்தால் கவனம் நன்றாக இருக்கும். நீதிமன்றம், வழக்கு, காவல்துறை தொடர்பான சிக்கல்களிலிருந்தும் விடுபட முடியும். எதிரிகளின் மீது வெற்றி கிடைக்கும். நீதிமன்ற விவகாரங்களுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும். பயணங்கள், குறிப்பாக வணிக பயணங்கள் இன்று நன்றாக நடைபெறும். எந்த வேலைக்காக வெளியே சென்றாலும் அதை முடித்து வர முடியும். மொத்தத்தில் நேரம் எல்லா வகையிலும் உகந்தது. இப்போது அதிர்ஷ்ட நிறம், எண் பற்றி பார்க்கலாம். உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. காலையில் எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். பிரகஸ்பதி பீஜ மந்திரம் ஓம் கிராம் க்ரீம் குரோம் ச குரவே நம என்பதை ஜபிக்கவும். நெற்றியிலும் நாபியிலும் கேசர திலகமிடுங்கள். வாழை மரத்திற்கு நீரும் மஞ்சள் கட்டியும் அர்ப்பணிக்கவும். இந்த ஆன்மீக வீடியோவை லைக் செய்து விடுங்கள். உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து நீங்களும் ஆர்யா டிவைன் சக்சஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு இன்று என்ன நடக்க வேண்டும் என்பதை கமெண்ட் பண்ணுங்க. நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளமுடன்.